ஓம் செல்வ கணபதி பகவே சரணம். மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து உள்ளார். இன்று சூரியன் பெயர்ச்சி ஆகியுள்ளார். சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகியுள்ளார். அதாவது இதுவரை உச்சமாக இருந்த சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்து உள்ளார். குரு ஆதித்ய யோகம் என்று சொல்லலாம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்து வைக்க கூடிய சூழல் ஒரு சிலருக்கு அமையும், அல்லது பிள்ளைகள் மூலம் நிறைய நன்மைகள் நடக்கும். தந்தை மூலமாக அனுகிரகம், அதாவது ஆதாயம் உண்டாகும். தந்தை கிட்ட போய் என்ன ஆதாயம் இருக்குன்னா, ஏதாவது சொத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு அதாவது ஏதாவது போராட்டமாக வறுமையில் சிக்கி இருப்பீங்க. இந்த சமயத்தில் ஒரு அமௌண்ட் இருந்தால் இதை முதலீடாக வச்சு நம்ம ஒரு தொழில், ஒரு பெரிய கம்பெனி, ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக அந்த யோசனையில் இருப்பாங்க. இந்த சமயத்தில் அப்பா ஏதாவது கொடுத்தாருன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த நேரம் அது நினைவாகும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அடுத்து சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் கேது. உடல் ஆரோக்கியத்தின் மீது மேசராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைத்துக் கொள்வது நல்லது. மைண்டை ரொம்ப ஒரினஸ் கொடுக்காதீங்க. எது நடக்குதோ நடக்கட்டும், எல்லாம் இறைவன் செயல். நடப்பது அனைத்தும் இறைவன் செயல். எது நடந்தாலும் அது நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம செய்கிற வரைக்கும் நம்மளால் நமக்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் கடவுளை வழிபட்டு உங்களோட முயற்சிகளை செய்யுங்க. நிறைய நன்மைகள் உண்டாகும். வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்க, உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வாருங்கள், நல்லது நடக்கும். மேசராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 11ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். தீர்க்க ஆயுள், உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். அதாவது உங்களுடைய வளர்ச்சி, சனி பகவான் மந்தகாரகன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அதாவது ஒரு உறுதியான நிலையான செல்வத்தை மெல்ல மெல்ல கொடுப்பார். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து 12ஆம் இடத்தில் ராசிக்கு அதிபதி மறைந்து உள்ளார் செவ்வாய் பகவான். 12ஆம் இடத்தில் ராகு. பாவகிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருப்பது நன்மையே. ராகு பகவான் 12ஆம் இடத்தில். இது தற்போதைய கிரக நிலைகள். மாணவர்களுக்கு புதன் பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் நிறைய நன்மைகள் ஏற்படும். தடைகள் எதுவும் இருக்காது. கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது இப்பொழுதுக்கு உங்கள் பார்வைக்கு தடையாக இருக்கும். ஆனால் அது மெல்ல மெல்ல மாறி நன்மைகளை செய்யும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு நிலையான பாதையை நோக்கி செல்லும். மாணவர்களே, உங்களுடைய எதிர்காலம் இதுதான். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு பணமழையை கொட்டும், நல்ல பதவியை கொடுக்கும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு முழு திறமையோடு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது ஒரு மனிதனால் முடியாதது எதுவும் கிடையாது. சாதிக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது அந்த சாதிப்பு உங்களால் நிச்சயம் முடியும். புதன் நன்றாக உள்ளார். மாணவ மாணவிகளுக்கு நல்ல நேரம். சுக்கிரன் தனாதிபதி களத்திர ஸ்தானாதிபதி 7க்குடைய சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார். பதவி உயர்வுகள், அதாவது குரு பகவான் லாபஸ்தானாதிபதி. மேசராசிக்கு குரு பகவான் விரயஸ்தானாதிபதி. ஆனால் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். தனஸ்தானத்திலோ லாபஸ்தானத்திலோ எந்த கிரகங்கள் அமர்கிறதோ அந்த கிரகங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் மேசராசிக்கு. அரசியலிலோ அல்லது அரசாங்க பணியிலோ தனியார் நிறுவனங்களிலோ வருமானம் ஈட்டக்கூடிய துறை, எந்த துறையாக இருந்தாலும், எந்த தொழிலாக செய்பவர்களாக இருந்தாலும், நீங்கள் கார் ஓட்டுநர், லாரி ஓட்டுநர்,
பஸ் டிரைவர் எதுவாக, ஆட்டோ ஓட்டுநர் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த நேரம் தனவரவு உண்டாகக்கூடிய நேரம். பொருளாதார கிரகம் குரு பகவான். குரு பகவான் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் தான் பெரிதாக இந்த 9 கிரகங்களில் இந்த 3 கிரகங்களை தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெயர்ச்சிகளை சிறப்பாக எதிர்பார்ப்பார்கள். நல்ல மாற்றம் வருமா, இந்த நேரமாக வந்துடுமாறின்று. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பொருளாதார கிரகம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய, தங்கத்தை கொடுக்கக்கூடிய, பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அருட்கடாட்சம், அப்படியே ஒட்டுமொத்த கிரகத்தோட சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் பிரித்து கொடுப்பார். இப்போ உங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் இருக்கும், கடன் மேசராசிகளுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% பேர்களுக்கு கடன் இருக்கும். 40% பேர்கள் மேசராசியினர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பாதுகாப்பாக நிறைய சொத்துக்கள், நிறைய வீடு, செல்வ செழிப்போடு இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அதாவது நிறைய ஜாதகம் பார்க்கும்போது அந்த எண்ணிக்கையில் 100 ஜாதகத்துக்கு நல்லா, அதாவது சொந்த வீடு யோகம் இருப்பவங்க, யோகம் இருக்கிறது, நல்ல ஒரு வருமானத்தை நிறைவாக பெறுபவர்கள் யார் என்றால் அந்த மேசராசியில் 60% இருப்பாங்க. 40% தான் வந்து கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அந்த கஷ்டப்படுறவங்க தான் பார்ப்பாங்க வீடியோவை. நல்லா இருக்கவங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கவங்க டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் தான் பார்ப்பாங்க. நல்ல நிலை மாறக்கூடிய நல்ல நேரம் இது. இப்போது கிரக நிலைகள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. இன்னும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதன் மாறி விடுவார், சுக்கிரன் மாறிடுவார். 2ஆம் இடத்துல நிறைய சுக்கிரன் ஆட்சி பெறுவார். நிறைய தனவரவுகள் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் அது. திருமணமாகக்கூடிய நல்ல நேரம். 2ஆம் வீட்டில் குரு, குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பார்வை. 6ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கும் பொழுது ரண ரோக சத்துரு என்பார்கள். சத்துருக்கள் விலகுவார்கள், கடன் விலகும், நோய் குணமாகக்கூடிய நல்ல நேரம் இது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல பார்வை, நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 8, 10, 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் மேசராசிக்கு வருமானம், தொழில், நீங்கள் எந்த ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தாலும் சரி அதன் மூலமாக வருமானம், அல்லது இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சுருந்தாலும் இப்போது அந்த இதற்கு முன்னாடி இருந்த ஒரு நெருக்கடியான சூழல் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் பண வருமானம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். ஒரு திட்டம் போட்டு செய்தால் வெற்றி பெறலாம் மேசராசினியர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவுகள், அது ஒரு சிலர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல் ஒரு 25% பேர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சண்டை போட்டுக்கணும், ரொம்ப அதாவது கோர்ட்டு கேஸு அது மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா இந்த நேரம் சமாதானம் ஆகக்கூடிய நல்ல நேரம் இது. சமாதானம் ஆகி உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதாவது குறையை வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட கண்டுபிடிச்சாலும் அதை வெளியே காமிக்காமல் இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு பக்கம் கண்டுபிடிச்சி இந்த காதில் வாங்கி இந்த கால் தூக்கி போட்டு அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி தேடி வரும். நீங்கள் அந்த குறையை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்கன்னா தான் அவங்களுக்கும் உங்கள் மேலே உங்கள்கிட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு, உங்கள் மேலே என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அதாவது நீங்கள் குறைய அதாவது அடுத்தவர்களிடம் நீங்கள் குறை கண்டாலும் பிரச்சனை தான், அல்லது உங்களை பற்றி குறை சொன்னாலும் பிரச்சனை தான். உங்களை பற்றி குறை சொன்னால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. அவங்க அந்த சொல்லக்கூடியவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இல்லாமல் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வளர்ச்சி மேலே, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஆரோக்கியத்து மேலே, அல்லது உங்கள் எதிர்காலத்து மேலே, உங்கள் குடும்பத்து மேலே, உங்கள் மனைவி, கணவன், தாய் தந்தையர் மீது அதை செலுத்துவது நன்மையே உண்டாகும். மேசராசிக்கு பொதுவாக லக்னத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும் என்பதை ஒரு சின்ன அலசல் பார்ப்போம். லக்னத்தில், அதாவது மேச லக்னமாக, மேச ராசியாக இருந்தாலும் மேச லக்னமாக இருந்தாலும் இது இந்த ஒரு நான் சொல்லுவது ஓரளவுக்கு உங்களுக்கு பொருந்தும். மேசராசியில் சூரியன் இருந்தால் தந்தை மீது அதிகம் பாசம் உடையவராக இருப்பீர்கள். அடுத்து
நீங்கள் யாருக்கிட்டேயும் தலை வணங்கி போக மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு கம்பீர தோற்றம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்ச உணர்வு இருக்கும், பய உணர்வு. சூரியன் வந்து நெருப்பு கிரகம், சிங்கம் இருந்தாலும் எதிர்காலத்தின் மீது ஒரு சின்ன அச்ச உணர்வு நிச்சயம் இருக்கும். சூரியன் லக்னத்தில் இருந்தால் தந்தையால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அரசாங்க சம்பந்தமான அரசாங்க பணி அல்லது அரசு சார்பாக சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சூரியன் அதற்கு வந்து நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் யோகம் உண்டாகும். அடுத்து சந்திரன் உங்களுடைய லக்னத்தில் இருந்தால் தாய் மீது அதீத அன்புள்ளம் கொண்டவராக இருப்பீர்கள். அதாவது ஒரு வீட்டில் 4-5 பசங்கன்னா அந்த அம்மாவுக்கு உங்கள் மேலே அதிகமாக பாசம் இருக்கும். பொதுவாக பெற்ற அன்னை தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மேலேயும் பாசம் ஈவனாக இருக்கும். இருந்தாலும் சில குழந்தைகள் மீது நம்ம அதை கண்கூட பார்த்துருப்போம். நம்ம அண்ணன் மேலே தான் அம்மாவுக்கு பாசம், தம்பி மேலே தான் அம்மாவுக்கு பாசம், அப்பாவுக்கு பாசம். அது மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமாக அம்மா உங்கள் மேலே உங்கள் பிள்ளைகள் தாய் மீது அதிகம் பாசம் கொண்டவராக இருப்பீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி வடிவங்களை வழிபடுவது. அன்னை காளிகாம்பாள், அங்காள பரமேஸ்வரி, பிருத்திங்கரா தேவி, துர்கை அம்மன், வாராகி அம்மன், அது போன்ற தெய்வங்களை வழிபட்டால் நீங்கள் எதை நோக்கி உங்களுக்கு என்ன குறை தீரணும், என்ன கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் விலகணுமோ அந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மை உண்டாகும். சந்திரன் மனோகாரகன், மனநிலை சீராக அமையும். அடுத்து புதன் உங்கள் லக்னத்தில் இருந்தால் நீங்கள் அறிவாளியாக இருப்பீர்கள். எந்த வேலை செய்தாலும் அதில் உங்களுடைய தனித்துவத்தை பிரித்து பார்க்கலாம். அடுத்தவர்களுக்கு நிறைய கலை அதாவது நீங்கள் ஒரு யோகா மாஸ்டராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய கம்பெனியில் பல பேர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் ஒரு தனிச்சிறப்பு பெற்று விளங்குவீர்கள். புதன் இருந்தால் நிறைய பேசுவீங்க, கவிதை வளம் இருக்கும், ஞானம் அதிகமாக இருக்கும் புதன் இருந்தால். அது அடுத்து லக்னத்தில் குரு இருந்தால் முடிஞ்ச வரைய உங்கள் பிள்ளைகள் மீது அதிகமாக, ஏன்னா குரு புத்திரக்காரன் பிள்ளைகள் மீது அதிகம் அன்பாக இருப்பீர்கள். உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளும் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். அடுத்து அவர்களும் உங்கள் மீது அழகாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிறர் உங்களை குறை சொல்லாத அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மனசுக்கு எது நல்லது படுதோ அதை செய்வீங்க. ஆனால் பிறர் உங்களை குறை சொல்லி உங்கள் மனசை நோக்கடிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த மாட்டீங்க. கடவுள் இருக்கார், கடவுள் அதெல்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மை கொண்ட ஒரு மனம் கொண்டவராக இருப்பீர்கள் குரு இருந்தால். சுக்கிரன் இருந்தால் இந்த செக்ஸ் உணர்வு அதிகமாக இருக்கும். அதாவது உணர்வு என்றால் சில விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அது போன்ற உணர்வுகள். அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒளிமயமாக அழகான பொருட்களை விரும்புவீர்கள், அழகை ரசிப்பீர்கள், இயற்கையை ரசிப்பீர்கள். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை அதிகமாக இருக்கும். எதிலுமே நம்ம வந்து ஒரு நீங்கள் அணியக்கூடிய நகை போட்டாலும் மற்றவங்க மாதிரி அணிய போடக்கூடாது, நமக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கணும்னு ஒரு ஆசைப்படுவீங்க. சுக்கிரன் இருந்தால் நீங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமானையும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது கிடைக்கும். அடுத்து சனி பகவான் இருந்தால் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து சனி பகவான் லக்னத்தில் இருந்தால் அவருடைய பார்வை 7ஆம் இடத்தில் இருக்கும். அதனால் வந்து திருமண வாழ்க்கையில் யோசித்து பேசும்போது வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு நன்மை நிறைய இருக்கும். நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் வாயால் கெட்டு போவான்னு சொல்லுங்களா, அது போல் இருக்குது. ஆனால் ஞான அறிவு அதிகமாக இருக்கும். சிவபெருமானின் பக்தர்களாக இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் மனமுருகி அதில் அதிகமாக கடவுள் வழிபாடு உங்களுக்கு அதிகம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து லக்னத்தில் இருந்தால் விரைவில் உங்கள் மூலமாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய, அதாவது மெல்லமாக செஞ்சாலும் நிறைவாக செய்வார் சனீஸ்வர பகவான். இப்போ லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார், நிறைய நன்மை உண்டாகும். அடுத்து ராகு இருந்தால்
உங்களுடைய ஆசைகள் வெளிநாட்டு கனவுகள் அதிகமாக இருக்கும், அல்லது ரொம்ப ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் ஆசைப்படுவீங்க. இன்னொன்று, நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டீங்கன்னா நீங்கள் வேண்டியது ஓரளவுக்கு நிஜத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தான் அந்த ராகுக்கு வந்து துர்க்கை அம்மனை வழிபட்டால் அந்த நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த கனவு 100%னாலும் அதில் ஒரு 10%ஆவது நிறைவேறும். ராகு இருந்தால் தேவையில்லாத நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நுழைவார்கள். அதில் நீங்கள் நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டால் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், பேசுவதற்கு ஆறுதல் கிடைக்கும். மேசராசி, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் அஸ்வினி கேது நட்சத்திரம், பரணி சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம், கிருத்திகை சூரியனோட ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். இப்போது ஒரு 40 வயசு 50 வயசு நீங்கள் சனி தசையாக இருந்தால் கொஞ்சம் அதே ஒவ்வொருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு போராட்டமாக இருக்கும். எதையோ நாம் இழந்ததை போல இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அது தெளிவாக லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். அடுத்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக மனநிலை சீராக அமையும். மேச ராசினர் எப்பொழுதும் காலையில் சூரிய நமஸ்காரம், சூரியனை பார்த்து மொட்டை மாடியில் பால்கனியில் இருந்து சூரிய பகவானை பார்த்து அவரை வேண்டிக்கினீங்கன்னா நீங்கள் நினைச்சது நடக்கும். சூரியன் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம், வேறு எந்த ராசியிலும் உச்சம் கிடையாது. அதனால் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும். கேது இருந்தால் பாம்பு கிரகம், பாம்பு அதாவது 7ஆம் இடத்துல ராகு இருப்பாங்க. கேது இருந்தால் மோட்சகாரகன், ஆன்மீக சிந்தனை அதிகம் இருக்கும், பற்றற்று இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு எது சம்பாதிச்சாலும் அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர அவங்களுக்குன்னு அவங்க எது எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. லக்னத்தில் கேது இருந்தாலும் அது வந்து 2ஆம் இடத்துல கேது இருந்தால் கூட அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று, உங்கள் வாக்கு பலிக்கும். கேது இருந்தால் உங்கள் வாக்கு பலிக்கும். உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட அதே வாக்கு மூலமாக தான் உங்களுக்கு சிக்கலும் பிரச்சனையும் வரும். வார்த்தைகளை ரொம்ப கட்டுப்படுத்தி பேசினால், நல்ல வார்த்தைகளை எல்லோரிடமும் நீங்கள் வந்து பேச ஆரம்பிக்க பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம், தொல்லை, நிம்மதி, அதாவது தொல்லை, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக நிறைய நிம்மதி கிடைக்கும். ஒருவர் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக சந்தோஷம் இலவசமாக கிடைக்கும். இது பொதுவான ஒரு அலசல் தான். இது அந்த கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் வேறு வேறு இருந்தால் அதற்கு பலன்கள் வேறு இருக்கும். மேசராசிக்கு இந்த நேரம் நன்மையே செய்யக்கூடிய நல்ல நேரம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயசில் செல்வங்கள் கொடுப்பார். இப்போ இதில் இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசில் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கலாம், இப்போ வந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம், இல்லை இப்போ வந்து நல்லாவே இருக்கலாம், இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு தசை தான் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அது நிர்ணயிக்கும். அந்த தசைக்குண்டான தெய்வத்தை நான் அடிக்கடிக்கு சொல்வது அதுதான். என்ன தசை நடக்குதோ பாருங்கள், என்ன தசா புத்தி நடக்குதோ இந்த 2 தெய்வங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வழிபட்டிங்கன்னா அவங்களுக்கு, அதாவது இந்த வீட்டில் என்ன முடிவு எடுக்கணும், இந்த வீட்டில் நம்ம எதை செய்யணும், எதை செஞ்சால் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இவ்வளோ நாள் இந்த நேரம் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மோசமான திசை நடக்கும் ஜாதகத்தில். அவங்க பார்த்தா ஓஹோன்னு இருப்பாங்க. அது இந்த ஜோதிடத்தை மட்டும் நம்ம வந்து கணிக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஜோதிடம் வந்து ஒரு 7 பிறவி எடுத்தாலும் ஜோதிடத்தை படித்து, ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படிப்பும் நம்ம படித்து முடிச்சிடலாம். ஆனால் ஜோதிடத்தை மட்டும் அவ்வளோ கரெக்டாக இது சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கணிக்க முடியும். அந்த தெய்வங்களை தசாநாதன், தசா புத்திநாதன், அந்த தெய்வங்களை வழிபடும் பொழுது நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கை இதுதான் நடக்கும்ன்ற நம்ம புரிஞ்சிக்கலாம். ஜோசியன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜோசியம் பார்த்தா, ஜோசியம் கேட்டால் எல்லாமே மாறிடும் என்பது பொருள் அல்ல. நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து எங்கெங்கெல்லாம் சுருக்கணுமோ சுருக்கிட்டு, எங்கெங்கெல்லாம் பெருக்கணுமோ பெருக்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம், நிம்மதியோடு வாழலாம். மேசராசினியர்களுக்கு அனைத்து வயதில் உள்ள அனைவருக்கும் எல்லா சந்தோஷமும், எல்லா நன்மையும், அதாவது
உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியமும், செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வமும், மாணவர்களுக்கு நல்ல கல்வியும், வேலை இல்லாமல் தவிப்போருக்கு நல்ல வேலை கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச முருகப்பெருமான் அருள் புரியட்டும், விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மத கடவுள்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோருக்கும் எந்த மதமாக இருந்தாலும் அந்த கடவுள் அருள் உங்களுக்கு கிடைச்சி உங்கள் வாழ்க்கை நிம்மதி கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.